நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த 3 இடங்களில் எப்போதும் தானம் செய்யக்கூடாது. இல்லையென்றால் செல்வமும் தர்மமும் இழக்கப்படும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் பணம் ஒருபொழுதும் வீணாகாது, வாழ்க்கையில் வீழ்ச்சியும் ஏற்படாது. எனவே நண்பர்களே, எந்த பொருளை தானமாக கொடுத்தால் தானம் கொடுப்பவர் ஏழையாக விடுகின்றார், அந்த தானத்தின் பலனை அனுபவிக்க அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. இதை ஒரு கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ராஜ்யத்தின் காடுகளில் ஒரு நாகமும் நாகினியும் வாழ்ந்து வந்தது. இருவருக்கும் இடையே ஆழ்ந்த அன்பு இருந்தது. அவர்கள் ஒரு மலையில் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் நாகினி உணவு தேடி காட்டில் சுற்றி திரிந்த போது ஒரு இடத்தில் மலம் உண்ணும் பூச்சி ஒன்றை கண்டாள். அது மிகப்பெரிய உருவத்தில் இருந்தது. நாகினி நினைத்தாள், இன்று உணவுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, இந்த பூச்சியை உண்டு வயிறு நிரப்பலாமே. இவ்வாறு நினைத்த நாகினி பூச்சியை நோக்கி நகர்ந்த போது அது மனித உருவம் பெற்றது. நாகினி பார்த்தபோது அந்த பூச்சி ஒரு தெய்வீக ராஜாவாக மாறியிருந்தது. இதை கண்ட நாகினி மிகவும் ஆச்சரியமடைந்தாள். ராஜா அங்கிருந்து சென்று விட்டார். நாகினி உணவு ஏற்பாடு செய்து தன் கணவன் நாகத்திடம் திரும்பினாள். நாகினி இந்த விஷயத்தை கணவனிடம் கூறினாள். என் ஆண்டவரே, இன்று நான் காட்டில் விசித்திரமான ஒரு நிகழ்வை கண்டேன். நாகம் கேட்டது, என்ன விசித்திரம் கண்டாய்? நாகினி சொன்னாள், ஆண்டவரே, நான் உணவு தேடும் பொழுது ஒரு மிகப்பெரிய பூச்சியை கண்டேன். அதை உண்ண நினைத்தேன். நான் தாக்கும் தருணத்தில் அது ராஜாவாக மாறியது. அது பூச்சியா ராஜாவா என்று எனக்கு புரியவில்லை. நாகம் சிரித்து கொண்டே சொன்னது, அன்பே, நீ கண்டது ராஜா தர்மதுரை, ராஜ்யத்தின் ராஜா. இதை கேட்ட நாகினி கேட்டால், ஆண்டவனே, தர்மதுரை என்ன பாவம் செய்தார்? இவர் தர்மம் உள்ளவராக இருந்தும் ஏன் பூச்சியாக மாறினார்? நாகம் விளக்கியது, அன்பே, தர்மதுரை மிகப்பெரிய தானம் அளிப்பவர். ஆனால் அவர் ஒரு தவறான தானம் கொடுத்ததால் பூச்சி ஜென்மம் எடுக்க நேரிருந்தது. கேள், பழைய காலத்தில் அவந்திகா நகரில் தர்மதுரை ஆட்சி செய்தார். எவ்வளவு தானம் செய்தார் எனில், பிசாசுகளுக்கு உணவளிக்காமல் தாமும் உண்ணமாட்டார். காலை 10 மணி முதல் சூரிய அஸ்தமனம் வரை மட்டுமே தானம் அளிப்பார். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வந்தவர்களை மறுநாள் வரும்படி சொல்வார். இவரது புகழ் எங்கும் பரவியது. அந்த ராஜ்யத்தில் ஒரு பிராமணர் குடும்பத்துடன் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மனைவியிடம் ராஜாவிடம் தானம் கேட்க சொன்னார். பிராமணன் மறுத்தார். யாரிடமும் கை நீட்ட மாட்டேன். மனைவி சொன்னால், ராஜா தாராளமாக தானம் தருகின்றார், போய் வாருங்கள். இறுதியில் பிராமணர் ராஜாவை நோக்கி பயணமானார். எனவே பிராஜைகள் தானம் பெறுவதில் தவறில்லை. நாமோ பிராமணர்கள் தானம் பெறுவதே நமது தர்மம். நீங்கள் ராஜாவிடம் சொல்லத்தான் வேண்டும். குடும்பத்தை நன்கு பராமரிப்பது ஒவ்வொரு கிரகஸ்தனின் கடமை. குடும்பத்தை சந்தோஷமாக வைப்பதே கிரகஸ்த தர்மம். இதை செய்யாதவர்கள் பாவத்தில் சிக்குகின்றார்கள். இதை கேட்ட பிராமணர், சரி, நீ சொல்கின்றாய் என்றால் ராஜாவிடம் செல்கின்றேன் என்றால். பிராமணர் ராஜா தர்மதுரை அரண்மனையை நோக்கி பயணமானார். மாலை நேரம். பிராமணன் வரும்பொழுது ராஜாவின் தான நேரம் முடிந்து விட்டது. அன்று வந்த எல்லா யாசகர்களும் தானம் பெற்று சென்று விட்டார்கள். தனப்பெட்டிகளில் பூட்டு வைக்கப்பட்டிருந்தது. பிராமணர் நடந்து வந்த களைப்பில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வந்தடைந்தார். பிராமணர் ராஜாவை நேரில் சந்தித்து கூறினார், மகாராஜா, நீங்கள் தினமும் தானம் அளிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நானும் ஒரு ஏழை பிராமணன், தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கின்றேன். தயவு செய்து தானம் அளியுங்கள். ராஜா கூறினார், பிராமணரே, என்னை மன்னிக்கவும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் அளிப்பதில்லை என்பது என் நியமம். நாளை காலையில் வாருங்கள், நாளை தருகின்றேன். பிடிவாத குணமுள்ள பிராமணர் மீண்டும் கூறினார், இன்றே தானம் தர வேண்டும், நாளை வரமாட்டேன். இதை கேட்ட ராஜா கோபம் அடைந்தார். குதிரை தொட்டி அருகே சென்றார். அங்கே குதிரை மலம் லீத் கிடந்ததை பார்த்து அதை எடுத்து பிராமணரின் கமல மண்டலத்தில் வைத்தார். இதுதான் உங்கள் தானம் என்று கூறினார். பிராமணர் அதை மரியாதையோடு பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார். வீட்டில் காத்திருந்த அவர் மனைவி கேட்டார், மகாராஜா எவ்வளவு தானம் அளித்தார் என்று. பிராமணன் கூறினார், இடத்தை சுத்தம் செய், பிறகு காட்டுகின்றேன். மனைவி மகிழ்ச்சியுடன் தளம் சுத்தம் செய்து விளக்கேற்றினார். பிராமணர் குதிரை மலம் நிரம்பிய பாத்திரத்தை காட்டினார். மனைவி அதிர்ச்சியடைந்து கேட்டாள், இது என்ன கேலி? பிராமணர் பதிலளித்தார், ராஜா தந்ததை தான் நான் கொண்டு வந்தேன். மனைவி சோகத்தோடு கூறினாள், ராஜா குதிரை மலமா தந்தார்? மீண்டும் சொல்லுங்கள். ஆனால் பிராமணர் மறுத்துவிட்டார். இனி ராஜாவிடம் செல்ல மாட்டேன். அன்றிலிருந்து அவர் ராஜாவை அணுகவில்லை. தன் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த குதிரை மலத்தை வீட்டு வாசலிலேயே வைத்திருந்தார். நண்பர்களே, தானத்தின் பலன் தானம் செய்பவருக்கு 1000 மடங்கு வழங்கப்படும். நீங்கள் வாழ்நாளில் எதையும் தானம் அளித்தால் அடுத்த உலகில் அதன் பலன் லட்ச
லட்சக்கணக்கில் பெருகும். ராஜா அளித்த குதிரை மலம் கடவுளின் அருளால் நாளுக்கு நாள் இரட்டிப்பாகி இரவு 4 மணி மடங்காக வளர்ந்தது. பிராமணர் வீட்டு வாசலில் மலத்தின் மலை உருவாக தொடங்கியது. வட்டி விகிதம் போல ராஜாவின் தான பலன்கள் பெருகிக் கொண்டே போனது. சில காலத்தில் அது ஒரு பிரம்மாண்டமான குன்றாக மாறிவிட்டது. பிராமண தம்பதியர் இதை தினமும் காணும் நிலை ஏற்பட்டது. பிராமணனின் மனைவி கேட்டால், சுவாமி, இந்த மலத்திற்கு இனி என்ன செய்வோம்? இது வளர்ந்து கொண்டே போகின்றதே. வேதங்களை அறிந்த நீங்களே இதன் அர்த்தம் சொல்லுங்கள். பிராமணர் விளக்கினார், அன்பே, இது ராஜாவின் தான பலன். இதை அவரே அனுபவிக்க வேண்டியிருக்கும். நாம் இதை பயன்படுத்தி இருந்தால் ராஜாவுக்கு நன்மை கிடைத்திருக்கும். இப்போது இது பயனற்றதாகிவிட்டது. இதன் விளைவை ராஜாவே சுமக்க வேண்டும். இதை கேட்ட மனைவி சிந்தனையில் மூழ்க காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. மலத்தின் மலை மேலும் பெரிதாகியது. 20.25 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் ராஜா தர்மராஜ் வேட்டைக்காக காட்டிற்கு சென்றார். எந்த விலங்குமே கிடைக்கவில்லை. ராஜாக்களின் நியதிப்படி வேட்டையின்றி திரும்ப முடியாது. சூரிய அஸ்தமனம் நெருங்கியதால் ராஜா தங்குவதற்கு இடம் தேடினார். தற்செயலாக அந்த பிராமணனின் குடிசைக்கு வந்தடைந்தார். 20-25 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வை ராஜா மறந்துவிட்டார். நாகம் தன் மனைவியிடம் சொன்னது, நாகினி, ராஜா அந்த பிராமணனின் குடிசையை அடைந்து, பிரம்மதேவரே இன்றிரவு தங்கையிடம் தேவை என்றார். பிராமணர் பதிலளித்தார், வரவேற்கிறோம். எளிய உணவால் உபசரிப்போம். ராஜா அங்கே தங்கினார். எளிய உணவை பகிர்ந்து கொண்ட பின் ஓய்வு எடுத்தார். காலையில் ராஜாவின் பார்வை மலத்தின் மலையில் பட்டது. பிராமணரே, உங்கள் சிறிய குடிசைக்கு அருகில் இந்த மலை எப்படி உருவானது? உங்களிடம் குதிரைகளே இல்லையே என்று கேட்டார். பிராமணன் பதிலளித்தார், நாங்கள் தவம் செய்பவர்கள், குதிரைகள் எதற்கு? ராஜா மீண்டும் கேட்டார், பிறகு இந்த மலையின் ரகசியம் என்ன? பிராமணர் விளக்கினார், 20.25 ஆண்டுகளுக்கு முன் என் மனைவி என்னை ராஜாவிடம் தானம் கேட்க அனுப்பினாள். அந்த தர்மமுள்ள ராஜா எனக்கு தானம் மறுத்து விட்டார். நான் விடாமல் கேட்டதினால் கோபத்தினால் இந்த குதிரையின் மலத்தை கொடுத்தார். அதை இங்கே சேர்த்து விட்டேன். ராஜா கேட்டார், சிறிது மலம் எப்படி மலையானது? பிராமணர் விளக்கினார், வேதங்கள் கூறும்படி தானம் 1000 மடங்கு பலன் தரும். உங்கள் தானம் அப்படியே வளர்ந்துள்ளது. இதை நாங்கள் பயன்படுத்தாததால் அதன் பலனை நீங்களே அனுபவிக்க வேண்டும். நாகம் தொடர்ந்தது. நாகினி, இதை கேட்ட ராஜாவின் உடல் நடுங்கியது. தான் செய்த தவறை உணர்ந்தார். மறந்த நிகழ்வுகள் அனைத்தும் நினைவுக்கு வந்தன. ராஜா மிகவும் பதற்றம் அடைந்தார். கைகூப்பி பிராமணனிடம் கேட்டார், பிராமண தேவரே, இப்போது இதன் பலனை எப்படி அனுபவிப்பேன்? தயவு செய்து வழி சொல்லுங்கள். பிராமணர் பதில் அளித்தார், பாருங்கள், இந்த மலத்தை அந்த ராஜாவே உண்ண வேண்டும். அவர் உண்ணாத வரை இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை கேட்ட ராஜாவின் ஆத்மா நடுங்கியது. உண்மையை வெளிப்படுத்தினார். அந்த ராஜா நான் தான். என்னை மன்னித்து விடு, வழிகாட்டுங்கள். இந்த மலையை நான் எப்படி உண்பேன்? ராஜா தன் அடையாளத்தை வெளிப்படுத்தியதும் பிராமணர் அறிந்து கொண்டு கூறினார், நீங்களே அந்த ராஜா என்றால் பலனை அனுபவிக்கத்தானே வேண்டும். பயனற்ற உண்ணத்தகாத பொருளை தானமளித்தால் அது பாவமாக மீளும். நீங்கள் வேண்டுமென்றே இதை அளித்தீர்கள். இப்பொழுது அது 1000 மடங்கு வளர்ந்து விட்டது. ராஜா சொன்னார். ராஜா பிராமணனின் பாதங்களில் விழுந்து கெஞ்சினார், இந்த பாவத்தில் இருந்து விடுவிக்கும் வழி சொல்லுங்கள். பிராமணர் விளக்கினார், ராஜா செய்ததின் பலன் தவிர்க்க முடியாதது. ஆனால் இதை தனியே உண்பதை தவிர்க்க ஒரு வழியுண்டு. நாட்டில் உன்மீது எவ்வளவு கண்டனம் எழுமோ அவ்வளவு மலம் குறையும். இல்லை என்றால் முழு மலையையும் நீ தனியாகவே உண்ண வேண்டும். ராஜா கேட்டார், என்னை யார் கண்டிக்க முடியும்? நான் தர்மமுள்ள ராஜா. மக்கள் என்னை பாராட்டுகின்றார்களே. பிராமணர் வழி கூறினார், உன் குல புரோகிதன் அழகான மகளை பலாத்காரமாக கடத்தி வா. அவள் மறுத்தாலும் மகளை திருப்பி அனுப்பாதே. இதனால் நாடெங்கும் உன் மீது கண்டனம் பரவும். ஆனால் பெண்ணிடம் தூய மனதோடு நட. அம்மணியிடம் மகளாக வளர்க்க சொல். இது ரகசியமாக இருக்கட்டும். மக்கள் இதை அநீதியாக எடுத்துக்கொள்வார்கள். ராஜா திட்டத்தை புரிந்து கொண்டார். மலையை பார்த்து திகிலடைந்த அவர் நேரடியாக வீட்டுக்கு திரும்பினார். குலப்புரோகிதர் சென்றார். புரோகிதர் ஆச்சரியத்தோடு கேட்டார், மகாராஜா, ஏன் இந்த கவலை? ராஜா கூறினார், உங்கள் மகளை அழைக்க சொல்லுங்கள். அழகான மகள் வெளியே வந்ததும் ராஜா அவள் கையை பிடித்து ரதத்தில் தள்ளி அரண்மனைக்கு அழைத்து சென்றார். புரோகிதர் புலம்பினார், இது அநீதி. ஆனால் ராஜா கேட்கவில்லை. அரண்மனையில் ராணியிடம் சொன்னால், இவள் நம் மகள், இவளுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, பேணி வளர்க்கவும். ஆனால் இது ரகசியமாக இருக்க வேண்டும். ராணி கேட்டால், மகாராஜா, இது நம்முடைய குருவின் மகள் அல்லவா, ஏன் இவளை அழைத்து வந்தீர்கள் என்று. ராஜா பதிலளித்தாள், ராணியே,
ராணியே, நீ சும்மா இரு. என் முக்திக்காகவே நான் இதை செய்கின்றேன். நகர மக்கள் இந்த காட்சியை கண்டனர். முதலில் யாருமே பேசவில்லை. ஆனால் படிப்படியாக ராஜாவின் மீது அதிக கண்டனம் வந்து கொண்டே இருந்தது. இதனால் ராஜா புவியில் கணிசமாக நினைந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த ராஜா பிராமணனின் பாதங்களை விழுந்து கூறினார், பிராமண தேவா, நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். பழி தூற்றியவர்களுக்கு பங்கு போய்விட்டது. ஆனால் இந்த சிறிய பகுதி எப்படி? பிராமணர் விளக்கினார். ராஜா, இது உனது பங்கு. இதை உண்ண நீ ஒரு பிறவி எடுக்க வேண்டும். பூச்சியோனியில் பிறக்க வேண்டியதிருக்கும். ராஜா கெஞ்சினார், இதையும் தீர்க்கும் வழி ஏதாவது சொல்லுங்கள். என் குரு சகோதரர் உன் நகரிலேயே வசிக்கின்றார். அவரும் அவர் மனைவியும் உன்னை ஒருபோதும் படிக்கவில்லை. அவர்கள் பழித்தால் இந்த மலமும் குறையும் என்றார் பிராமணர். ராஜா வேடம் மாற்றி அந்த பிராமணர் வீட்டிற்கு சென்றார். வரவேற்பை பெற்ற அவர் சூழ்ச்சியாக கேட்டார், இந்த நாகராஜா மிகவும் கீழ்மையானவர் என்று கேள்விப்பட்டேன். பிராமணர் அமைதியாக பதிலளித்தார், எனக்கு தெரியாது. ராஜா தொடர்ந்தார், குரு புத்திரியை கடத்திய எவ்வளவு கொடியவன். முடித்தார். இவ்வளவு சகோ, இந்த விஷயங்களை என்னிடம் ஏன் சொல்கின்றாய்? நான் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. மீண்டும் ராஜா அந்த பிராமணரை தூண்டிய போதும் அவர் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. அப்போது இந்த நபர் ராஜாவை கடுமையாக விமர்சிக்கிறார். என்னையும் விமர்சிக்க வைக்க முயற்சிக்கின்றார். ஏதோ சிறப்பு விஷயம் இருக்க வேண்டும். பிராமணர் தனது தவத்தின் சக்தியால் பார்த்தபோது இவர் இங்குள்ள ராஜா தானம் என்பதனை அவர் தெரிந்து கொண்டார். என்னை கொண்டு என்னுடைய குறைகளை சொல்ல வைக்க முயல்கின்றார். இவ்வாறு செய்து அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. இங்கு இறந்த பிறகு நீ ஒரு பூச்சியாக பிறப்பாய். உன் பங்கு சாணத்தை முழுவதும் உண்ணும் வரை இந்த சாபம் நீங்காது. எந்த பாவமுமே செய்யவில்லை. எப்போதும் தானம் தந்திருக்கின்றாய். மகா தனியாக கருதப்பட்டிருக்கின்றாய். ஆனால் இந்த ஒரு தவறு செய்து விட்டாய். எனவே இதை உண்ண வேண்டியதுதான் நீ செய்ய வேண்டியது. நாட்கள் செல்ல செல்ல ராஜா இறந்து பூச்சியாக பிறந்தார். சாணம் குவிந்த இடத்தில் அதை உண்ணத் தொடங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாணம் முழுவதும் உண்டு முடித்தான். கடைசி துகள்கள் உண்ணும் பொழுது நாகம் நாகினியிடம் கூறியது, அவனை தாக்க முயன்றேன். ஆனால் அவன் சாபம் நீங்கி மனித உருவில் தோன்றி ஸ்வர்க்கம் சென்று விட்டான். யாரும் பயன்படுத்தாத பொருளை தானம் தருகின்றவன், கோபத்தில் தருகின்றவன், அகங்காரத்துடன் தருகின்றவர் அனைவரும் பாவத்தை தான் அனுபவிப்பார். தானத்திற்கு முன் ஆன்மாவை சோதிக்க வேண்டும். தானம் தர முடியாவிட்டால் தரக்கூடாது. கோபம் கீழியுடன் தரும் தானம் நரகத்தை நோக்கி இழுக்கும். நாம் பெரும் தானம் பல மடங்கு திரும்பும். இந்த பிறவியிலேயோ அடுத்த பிறவியிலேயோ உணவு தானம் பல ஜென்மங்களுக்கு உணவு நிச்சயம். ஆனால் கேலி செய்து தரும் தானமோ பல மடங்கு பாவங்களை அது சம்பாதித்து கொடுக்கும். பயனுள்ள தானமே தரவும். அதை தெரிந்து கொண்டு இந்த தானத்தை செய்யும் பொழுது மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும்.